Hi friends, welcome to 0 to 12 YouTube channel. இப்போ நம்ம 10th standard chapter 2 exercise 2.9 first sum பார்க்குறோம். இந்த exercise 2.9 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 formulas உங்களுக்கு தெரியணும். சரியா? Sum of first n natural numbers அப்படின்னா இங்க பாருங்க 1 plus 2 plus 3 up to n அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க nன்றது ஒரு நம்பர் தான். சரியா? இப்படி 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு இங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 divided by 2. ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க n நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஃபார்முலா sum of first n odd natural numbers அப்படின்னா oddனா உங்களுக்கே தெரியும் நேச்சுரல்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 பிளஸ்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஆட்ன்றதால 1 plus 3 plus 5 up to n termsன்னு இருக்கணும். ஓகே இங்க வந்து இந்த nன்றது நம்பர். இங்க வந்து n termsன்னு கொடுத்திருந்தாங்கன்னா sn equal to n square அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுவே அதாவது இந்த ஆட் நேச்சுரல் ஃபார்முலா மட்டும் ரெண்டு கேஸ் இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி n terms கொடுத்தா இப்படியே போட்டுடலாம். செகண்ட் கேஸ் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? 1 plus 3 plus 5 up to என்னன்னு கொடுப்பாங்க. ஓகே டேர்ம்ஸ்ன்றது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இது ஒரு நம்பர்ன்ற மீனிங். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா என்ன நமக்கு l minus a divided by d plus 1. ஓகே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் sn equal to n squareன்னு போடும். சரியா? இந்த ஆட் நேச்சுரலுக்கு மட்டும் இந்த ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஓகே n டேர்ம்ஸ் கொடுத்தா டைரக்டா ஃபார்முலா போட்டுடலாம். அப்படி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலால போட்டு கொண்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்வாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா. இதுவே ஸ்கொயர்ஸ் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டீங்கன்னா என்ன வரும்னா அதோட ஃபார்முலா பாருங்க n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஓகேவா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே இது ஸ்கொயர்ஸ்க்கு எப்போ 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் அப்படி வரும் இல்லையா அதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் ஃபார்முலா சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? கியூப்னு இருக்காங்க. அப்படின்னா 1 கியூப் plus 2 கியூப் plus 3 கியூப் up to n கியூப். அப்படின்னா என்ன ஃபார்முலா பாருங்க n into n plus 1 divided by 2 whole square. ஓகேவா? இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலாக்கு மொத்தமா ஒரு ஸ்கொயர் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அது எதுக்கு கியூபுக்கு 1 கியூப் 2 கியூப் அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுறணும். சரியா? இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதால 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? இப்படி ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதே இங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க இப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா 51. நான் என்ன சொன்னேன் 1ல இருந்து ஆரம்பிச்சாதான் ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 51 இருந்தா என்ன பண்ணுவோம்னா இந்த சம்முக்கு 1 plus 2 up to 92. ஓகேவா? அது வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் ஆஃப் 1 plus 2 up to 50 எழுதணும். ஓகே ரொம்ப சிம்பிள். எப்படின்னா இங்க பாருங்க எதுல ஸ்டார்ட் ஆகுது 51ல ஸ்டார்ட் ஆகுது எதுல முடியுது 92. அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த மொத்தமா 1 பிளஸ் அப்படியே எழுதி 92 வரைக்கும் எழுதிட்டு அதுல மைனஸ் இந்த 51 இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் மைனஸ் பண்ணோம் 1 பிளஸ்ல ஆரம்பிச்சு. ஓகே அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் எக்ஸாக்ட் டேர்ம் வந்துடும். ஓகேவா? அதை மீன் பண்றாங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே மித்ததெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி செகண்ட் சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த 4 ஃபார்முலாஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் போறேன். ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 plus 2 plus 3 up to plus 16 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன sn equal to ஓகே snன்றது ஒன்றும் இல்லை சம்மு என்ன ஃபார்முலா n into n plus 1 divided by 2. ஓகேவா? இங்க nன்றது என்ன சொல்றாங்க இந்த இதான் மீன் பண்றாங்க. இதுல n equal to 60. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க s60 equal to 60 into 60 plus 1 divided by 2. ஓகேவா? 2 டேபிள்ஸ்ல 60 உங்களுக்கு 30 டைம்ஸா? ஸோ இங்க 30 into 60 plus 1 என்ன எனக்கு 61. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 1830. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு SN S60 எப்படி வேணா சொல்லலாம் இதோட ஆன்சர். ஓகேவா?
எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்ல. இது கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதில சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்ஸர கொண்டு வந்துர போறோம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் 3 + 6 + 9 + 96 ஓகேவா? நமக்கு தெரியும் மொத்தமே 3 பாசிபிலிட்டீஸ் தான். ஒண்ணு வந்து n நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கலாம். இன்னொன்னு வந்து அதோட ஸ்கொயர்ஸா இருக்கலாம். அப்புறம் இல்லன்னா என்ன பண்ணலாம்? ஆடா இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்னவா இருக்கலாம்? கியூபா இருக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் கியூபும் கிடையாது. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? 3 + 6 + 9 அதாவது பார்க்க உங்களுக்கு 3 டேபிள்ஸ் மாரி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதுல காமனா 3 வெளில எடுக்கிறேன். 3 வெளில எடுத்தா என்ன வரும் எனக்கு? 1 + 2 + 3 ஓகேவா? ஏன் 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9 ஓகேவா? அப் டூ இது உங்களுக்கு 3 டேபிள்ஸ்ல 32 ஓகேவா? 32ல போகும். சரியா? ஸோ இப்ப பாருங்க இது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலாவா? அதோட ஃபார்முலா என்ன? Sn = n × n + 1 / 2. இங்க nன்றது என்ன உங்களுக்கு? இந்த லாஸ்ட் இதுதான் சொல்றாங்க. 32 ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு 3 இருக்கு பாருங்க. அத மறக்கக்கூடாது. 3 போட்டுக்கோங்க. n வந்து 32 32 + 1 / 2 ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா 3 × 32 × 32 + 1 எனக்கு என்ன வரும்? 33 / 2 ஓகேவா? 2 டேபிள்ஸ்ல 32 எனக்கு எத்தனை டைம்ஸ் போகும்? 16 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ இப்போ 3 × 16 × 33 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 48 வரும். 48 × 33 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1584 வரும். சரியா? Sn = in ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 51 + 52 + 53 up to 92 ஓகேவா? நான் இது ஆல்ரெடி சொன்னேன். இப்படி இருந்தா என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூலே வந்து 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? அப்படி 1ல ஸ்டார்ட் ஆகலன்னா, 1ல கொண்டு வர மாதிரி நம்ம சில அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க இப்படி குடுத்துருக்காங்களா? 92 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது முதல்ல பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ் தான். கன்டினியூஸ் 51ல இருந்து ஆரம்பிச்சு கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்போ 1 + 2 அப் டூ 92 எழுதிக்கோங்க. ஓகே. மைனஸ் ஆஃப் 51க்கு முன்னாடி இருக்க டேர்ம் என்ன வரும்? 1 + 2 அப் டூ 15 எழுதிக்கணும். கரெக்ட் தானே? இப்போ இதுல இத நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் வந்து 51ல இருந்து ஆரம்பிச்சிரும். இங்க பாருங்க 1 2 அப்படியே போய் 92 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு 1 2 அப்படியே நீங்க 50 நடு நம்பர்ஸ் இது. ஓகேவா? அப்படியே போயிட்டே இருக்குன்னா, இங்க 50 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? இதெல்லாம் எதுவுமே இல்லாம இது மட்டும் தானே வரும். 51ல இருந்து ஆரம்பிச்சு 92 சீரிஸ் தானே வரும். ஓகேவா? இப்ப புரியுதா? நான் இதான் சொல்ல வரேன். ஓகே. நெக்ஸ்ட் இது பார்க்க எனக்கு எப்படி இருக்கு? நேச்சுரல் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன எனக்கு? Sn = n × n + 1 / 2 ஓகேவா? இத வந்து இதுக்கும் குடுக்கணும், இதுக்கும் குடுக்கணும். அதாவது n × n + 1 / 2 மைனஸ் ஆஃப் இந்த இருக்கு. n × n + 1 / 2 ஓகேவா? இதான் உங்களுக்கு Sn. இதுல வந்து n என்ன எனக்கு? 92. 92ன்றது எப்படி? லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இதுல n = எனக்கு என்ன வரும்? 50. ஓகே. இதோட லாஸ்ட் நம்பர். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 92 × 92 + 1 / 2 மைனஸ் ஆஃப் 50 இங்க பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 50 × 50 + 1 / 2 ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா 92 × 92 + 1 எனக்கு என்ன வரும்? 93யா? / 2 மைனஸ் ஆஃப் இது வந்து 50 50 + 1 எனக்கு என்ன வரும்? 51 / 2 ஓகே. இது 2 டேபிள்ஸ்ல உங்களுக்கு 92ன்றது 46 டைம்ஸ் போகும். இது உங்களுக்கு 2 டேபிள்ஸ்ல 50ன்றது 25 டைம்ஸ் போகும். அப்படின்னா 46 × 93 மைனஸ் 25 × 51 ஓகேவா? இப்போ நீங்க இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4278 மைனஸ் ஆஃப் இத நாங்க மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1275 வரும். ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3 0 0 4 - 1 3 ஓகேவா? ஸோ Sn = 3003 ஓகேவா? இதுதான் எனக்கு தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே. ரொம்ப சிம்பிள். 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு வந்துரும். இந்த ஃபார்முலா வந்து இதுக்கும் போடணும், இதுக்கும் போடணும். ஓகே. அதுக்கு வர ஆன்சர சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இது வந்துரும். நான் ஃபோர்த் சப்டிவிஷன் போடுறேன். 1 + 4 + 9 + 16
plus 225 ஓகேவா? இது எனக்கு பார்க்க எப்படி இருக்கு? இது கண்டிப்பா என்ன சொல்றது? வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து 1 பிளஸ் இது எப்படி இருக்கு எனக்கு? 2 ஸ்கொயர் ஓகேவா? 1 ஸ்கொயர் எனக்கு 1 பிளஸ் இது எப்படி பண்ணலாம்? 3 ஸ்கொயர் எழுதலாமா? 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் எழுதலாமா? பிளஸ் 225 எப்படி எழுதலாம்? 15 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்கொயர். அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபார்முலா என்ன நமக்கு? Sn equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதுல nன்றது என்ன? இந்த லாஸ்ட் இது ஸ்கொயர்லாம் போடக்கூடாது. வெறும் 15 அப்படின்ற நம்பர் இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ 15 plus 1 2 into 15 plus 1 divided by 6. ஓகேவா? அப்போ 15 into 15 plus 1 எனக்கு 16 into 2 into 15 எனக்கு 30 plus 1 ஓகேவா? divided by 6 equal to 15 into 16 into 30 plus 1 எனக்கு 31 divided by 6 ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 3 டேபிள்ஸ்ல இது 2 டைம்ஸ் போகும். எனக்கு 3 டேபிள்ஸ்ல இது 5 டைம்ஸ் போகும். இது 2 டேபிள்ஸ்ல 1 டைம், இது 2 டேபிள்ஸ்ல 8 டைம்ஸ். ஸோ 5 8s are 40 into 31. ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1240. ஓகேவா? SNோட வேல்யூ. ஓகே, ஃபார் த ஃபோர்த் சம். இந்த மாதிரி இருந்தா மல்டிப்ளிகேஷன் பாருங்க, ஈஸியா சொல்லித்தரேன். இந்த 0 இருக்கா? அந்த 0 அப்படியே கடைசியில போட்டுக்கணும். 4 1s are 4. 4 into 3 எனக்கு என்ன வரும்? 12 வரும். அப்படி போட்டுக்கலாம். ஓகே, 0 இருந்தா மட்டும் தான் இது பாசிபிள். 0 அப்படியே போட்டுட்டு இந்த டிஜிட்டை வந்து இந்த ரெண்டு டிஜிட்க்கும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். ஓகேவா? இதுதான் எனக்கு ஃபோர்த் சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்ப்போம். 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர். ஓகேவா? இது என்னது? பார்க்கும்போது தெரியுது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். இது 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னு நான் என்ன சொன்னேன்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு, அதை எழுதிக்கணும். 21 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பிளஸ் 5 ஸ்கொயரோட முடிக்கணும். ஓகேவா? அப்படி பண்ணாதானே எனக்கு இது வரும் பேலன்ஸ். ரொம்ப ஈஸி. இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? 1 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டேர்ம் எழுதிக்கணும். ஓகே, மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர்ல இருந்து திருப்பி ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி டேர்மோட வரைக்கும் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை இங்க அப்ளை பண்ணுங்க. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அதோட ஃபார்முலா என்ன? Sn equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ இதை வந்து இதுக்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து n equal to 21 போட்டுக்கோங்க. இங்க வந்து n equal to 5. இது எப்படி சொல்றோம்? இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு. ஓகேவா? இந்த ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6 மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் அப்புறம் இதுக்கு n into n plus 1 2n plus 1 divided by 6. ஓகேவா? இப்போ n equal 21 போட்டிங்கன்னா 21 into 21 plus 1 into 2 into 21 plus 1 divided by 6 minus of இங்க 5 into 5 plus 1 into 2 into 5 plus 1 divided by 6. ஓகேவா? ஸோ இப்போ இது 21 into 21 plus 1 என்ன வரும் எனக்கு? 22 into 2 into 21 எனக்கு என்ன வரும்? 42. 42 plus 1 எனக்கு என்ன வரும்? 43 divided by 6 minus of 5 into 5 plus 1 எனக்கு 6 into 2 5s are 10. 10 plus 1 எனக்கு 11 divided by 6. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல எதெல்லாம் முதல்ல கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. 2 டேபிள்ஸ்ல இது 3 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஓகேவா? 3 டேபிள்ஸ்ல இது 1 டைம்ஸ், இது எனக்கு 7 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்க எப்படி என்ன இருக்கு எனக்கு? 7 into 11 எனக்கு 77 into 43 மைனஸ் ஆஃப் இது வந்து அப்படியே போயிடுமா? ஸோ 5 into 11 எனக்கு என்ன வரும்? 55. 77 into 43 பண்ணீங்கன்னா 3311 வரும். ஓகே, மைனஸ் 55. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் 3256 வரும். இதான் எனக்கு SN ஃபார் த அதாவது சம் ஃபார் த ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை சப்ராக்ட் பண்ணுங்க. அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நான் 6th சப்டிவிஷன் பார்க்குறேன். இப்போ நான் 6th சப்டிவிஷன் போடுறேன். 10 cube plus 11 cube plus 12 cube up to 20 cube. ஓகேவா? இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? சம் ஆஃப் கியூப்ஸ்ன்னு தெரியுது. ஆனால் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ அப்போ எப்படி பண்ணணும்?
1 cube plus 2 cube up to இந்த last இது எழுதணும் 20 cube minus of அப்புறம் என்ன பண்ணோம் திருப்பி 1ல இருந்து எழுதணும் 1 cube plus 2 cube plus இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன 9 cube ஓட முடிக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் எனக்கு இந்த வேல்யூஸ் வரும் சப்ட்ராக்ட்ல. ஓகேவா? நான் ஏன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். அப்பதான் அந்த ஃபார்முலால அப்ளிகபிள் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? sum of cubes அதோட ஃபார்முலா என்ன? Sn equal to n into n plus 1 divided by 2 whole square. ஓகேவா? sum of first natural numbers அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு ஸ்கொயர் போடணும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல எனக்கு என்ன n வந்து 20. அதே மாதிரி இதுல n வந்து எனக்கு என்ன வரும் 9 வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபார்முலா இங்க எழுதுங்க. n into n plus 1 divided by 2 whole square minus of இதுக்கு இப்போ n into n plus 1 divided by 2 whole square. ஓகேவா? சோ இப்போ n 20 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20 into 20 plus 1 divided by 2 whole square minus இதுக்கு 9 into 9 plus 1 divided by 2 whole square. ஓகேவா? அப்படி பண்ணீங்கன்னா 20 into 20 plus 1 என்ன வரும் எனக்கு? 21 divided by 2 whole square minus இதுல 9 into 9 plus 1 10 divided by 2 whole square. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 2 tablesல இது 10 times போகுமா? இப்போ 10 into 21 whole square minus இது எனக்கு 2 tablesல 5 times போகுமா? இது பண்ணீங்கன்னா 9 5s are எனக்கு 45 whole square. சோ இது பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னேன் 0 ஓட இங்க 1 இருக்கு. அதனால 210 அப்படியே எழுதிக்கணும். whole square minus 45 square. ஓகேவா? ஸ்கொயர்னா என்ன சிம்பிளா 210 into 210 பண்ணணும். ஓகே அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு 44,100 வரும் மைனஸ் 45ன்றது 45 into 45 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு 2025 வரும். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு 42,075 வரும். ஓகேவா? இதான் எனக்கு SN sum for the 6th subdivision. ஈஸி தானே? இது ஒண்ணுமே இல்ல 1 கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா மறக்காம நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா சம்முக்கும் ஆன்சர் வரும். இப்போ நம்ம 7th சப்டிவிஷன் பார்ப்போம். 1 plus 3 plus 5 plus 71. ஓகேவா? சோ இது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? sum of odd அதோட ஃபார்முலா என்ன? n square. ஓகேவா? சோ இங்க டைரக்டா n square போட்டுடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இங்க டேர்ம்ஸ் கொடுக்கல. இது நம்பரா கொடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? sum of terms ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க termsன்னு கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா இதுல போட்டுடலாம். இங்க கொடுக்கல இது நம்பர். ஓகேவா? அதனால நம்ம sum of terms ஃபார்முலா என்ன நமக்கு? n equal to l minus a divided by d plus 1. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வந்த பிறகு இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இதுல Lன்னா என்னது? லாஸ்ட் டேர்ம்ன்றது இது 71 மைனஸ் ஏன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும் சொல்லுங்க? 3 minus 1 2. ஏன்னா இது எல்லாமே வந்து ஆட் அதோட டிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே 2 தானே வரும். சோ அப்போ 2 போடுங்க plus 1. அப்போ n equal to 71 minus 1 70 divided by 2 plus 1. 2 tablesல இது 35 times. அப்போ n equal to 35 plus 1. அப்போ n equal to 36 terms. ஓகேவா? சோ இப்போ Sn equal to போடலாமா? n ஸ்கொயர்ன்றாங்க. இங்க n வந்து 36 கண்டுபிடிச்சிருக்கோம். 36க்கு ஸ்கொயர். அப்படின்னா 36 into 36 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு Sn equal to 1296. ஓகேவா? இதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? இங்க பாருங்க இந்த 7 சப்டிவிஷனுமே அந்த ஃபார்முலாவை டிபெண்ட் ஆகி தான் இருக்கு. ரொம்ப ஈஸி. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஆன்சர் வந்துரும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் if 1 plus 2 plus 3 up to k equal to 3 to 5 கொடுத்திருக்காங்க. இது கொடுத்துட்டாங்க. ஓகே இது givenல. Then find 1 cube plus 2 cube plus 3 cube up to plus k cube. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So simple. இதுல வந்து நமக்கு என்ன இது பார்க்க எப்படி இருக்கு எனக்கு? sum of first n natural numbers. ஓகேவா? சோ இதோட ஃபார்முலாஸ் என்ன உங்களுக்கு? Sn equal to n into n plus 1 divided by 2. ஓகேவா? இதானே உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா இங்க n வந்து k கொடுத்திருக்காங்க. சோ இப்போ எல்லாமே என்ன சொல்றது? in terms of k எழுதணும். இத n எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி k plus 1 divided by 2. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இதோடைய ஃபார்முலா. ஓகே
ஸோ இது வந்து ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 325ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் சொல்றாங்க. இது என்னது எனக்கு? சம் ஆஃப் கியூப்ஸா? சம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்ன எனக்கு? SK பிகாஸ் SNக்கு பதிலா இங்க K தானே இருக்கு. ஸோ SK = K into K + 1 divided by 2 whole square. கரெக்டா? அவ்வளோதானே டிஃபரன்ஸு. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு ஃபார்முலா இது. இதோட வேல்யூ என்ன நமக்கு 325 தெரியும். ஸோ இப்போ அந்த 325 போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணா எனக்கு இதோட ஆன்சர் வந்துரும். கரெக்டா? ஸோ இப்போ இத ஸ்கொயர் பண்ணா என்ன மீனிங்? 325 into 325 அப்படின்னா SK = எனக்கு என்ன? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு வர ஆன்சர் 105625. ஓகேவா? இதுதான் எனக்கு சம் ஆஃப் கியூப்ஸ் கான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள். இத குடுத்திருந்தாங்கன்னா இந்த எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 325 வருமா? இது வந்து கியூப்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு நம்ம ஸ்கொயர் போடுவோம். கரெக்ட்டா? அப்படி போட்டீங்கன்னா எனக்கு இது வந்துரும். சரியா? ரொம்ப சிம்பிள். தட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் உடைய ஆன்சர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ.